அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் நமக்கு வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எது? வம்பு வழக்கு. அந்த நட்சத்திரத்திட்ட நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் இதை என்ன சொன்னோன்னா லக்கண புள்ளி ரீதியாக எடுத்துக்கலாம், ராசி புள்ளி ரீதியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எதை வைத்து நீங்கள் ஆக்டிவேஷன் ஆகிட்டு, ராசியை வச்சு ஆக்டிவேஷன் ஆகிட்டுருக்கீங்களா, லக்கணத்தை வச்சு ஆக்டிவேஷன் ஆகிட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ லக்கணத்தை வச்சு உங்களுடைய ஆக்டிவேஷன் நடக்குதா, ராசியை வைத்து ஆக்டிவேஷன் நடக்குதா அப்படிங்கிறதை நீங்கள் தெரிஞ்சால் தான் நமக்கு தெரியும். நம்ம ஜாதகம் விதியை வைத்து இயங்க கொண்டிருக்கிறதா, மதியை வைத்து இயங்கிக்கிறதா, கிதியை வைத்து இயங்க கொண்டிருக்கிறதா. இப்போ நம்ம பார்த்துக்கிட வேண்டியது என்ன சொன்னோன்னா, விதியும் மதியும் வச்சு தான் இப்போ நம்ம பார்க்கணும். அப்போ வாழ்க்கையில் நாம் ரொம்ப வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் நம்மளுடைய லக்கண புள்ளிக்கு 16வது நட்சத்திரம், நம்மளுடைய ராசி புள்ளிக்கு 16வது நட்சத்திரம். இது கவனம். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் யார்கிட்டையுமே நான் எங்கேயுமே போய் என்ன சொன்னேன்னா ரொம்ப கவனமாக இருப்பேன். என்னுடைய நட்சத்திரத்திற்கு 16வது நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு நபர் மறக்க முடியாத ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டான். அன்னைக்கு தான் நினச்சேன், என்னடா இப்படி இது அதை என்ன சொன்னால் நம்ம சில விஷயங்களை வெளியே பகிர முடியாது. அப்போ அந்த 16வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது, அந்த 16வது நட்சத்திரம் அவ்வளவு தூரத்திற்கு என்ன சொல்கிறோன்னா உறவாடி கெடுத்துரும், உறவை கொடுத்து கெடுத்துரும், உறவாடி கெடுத்துரும். அப்போ அந்த 16வது நட்சத்திரம் என்பது ஒரு ஆபத்தான நட்சத்திரம், வம்பு வழக்கு கொடுத்துரும். அதுகிட்ட போய் அந்த நட்சத்திரத்தின் லக்கண புள்ளிக்கோ ராசி புள்ளிக்கோ நீங்கள் போய் என்ன சொல்லணும்னா எங்காவது வாக்கு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்லணும்னா அதன் மூலமாக ஒரு வழக்கு வந்துவிடும். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய நட்சத்திரத்திற்கு 16வது நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு கிளையண்ட்டு வீட்டுக்கு போய் ஜாதகம் பார்த்து வரும்போது அந்த 16வது நட்சத்திரத்திற்கு உண்டான கேரக்டர் தான் அவங்ககிட்ட இருந்தது. நம்மளை இம்சப்படுத்தக்கூடியதாக தான் இருந்தது. நான் பார்த்தேன், இது கூட வம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன்னா ஒதுங்கிட்டேன். அவன் ஒதுங்கிட்டு என்ன சொல்கிறான்னா, என்ன காரணம்னா நீங்கள் அதை ரொம்ப கவனமாக டீல் பண்ணணும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அந்த 16வது நட்சத்திரம், 16வது நட்சத்திரம். ஆனால் காலபுருஷனுக்கு 16வது நட்சத்திரம் எது? அஸ்வதிக்கு 16வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு என்ன சொன்னால் 10வது நட்சத்திரம் என்ன சொன்னால் மகம். 10வது நட்சத்திரம் மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். அப்போ இந்த 16வது நட்சத்திரம் காலபுருஷனுக்கு அது 16வது நட்சத்திரம் விசாகம். அதே மாதிரி நம்மளுடைய லக்கண புள்ளிக்கு அல்லது என்ன சொன்னோன்னா ராசி புள்ளிக்கு 16வது நட்சத்திரத்தை தயவு செய்து அந்த மாதிரி நபர்கள், அந்த பேருடைய நபர்கள், இது நட்சத்திரம் மட்டுமல்ல அந்த அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பேர்க்காரம் வருவோம். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பேர்க்காரம் வரும்போது என்ன சொன்னான்னா அவன் வருகின்ற விஷயத்தை நம்ம கவனமாக, அவன் பேர் என்ன, நம்மளுடைய 16வது நட்சத்திரத்திற்கு உண்டான நாம எழுத்துக்களை நீங்கள் குறித்து வச்சுக்கணும். அந்த 16வது நட்சத்திரத்துக்கு உண்டான லக்கண புள்ளிக்கோ ராசிக்கோ அந்த 16வது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகத்தை நீங்கள் உங்கள் கட்டத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. அதில் போய் என்ன சொன்னால் சந்திரன் உட்காரும் போது
அந்த 16வது நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்திடம் சந்திரன் உட்காரும் போதும், 16வது நட்சத்திரத்திற்குண்டான இடத்தில் வந்து சந்திரன் போகும்போதும் வம்பு வழக்குகள் வந்துடும். சாதாரணமாக ஒரு சின்ன வண்டியில் டூ வீலர் போடுங்க, காரில் போய்ட்டு ஏதோ ஒரு வார்த்தையை வந்து லேசாக விட்டுட்டோம்னாலும் அந்த வார்த்தையை வச்சே வந்து என்ன சொன்னால் பிடிச்சிக்கிடுவோம். நம்ம வந்து என்ன சொன்னோன்னா வந்து மாட்டிக்கொள்வோம். அந்த 16வது நட்சத்திரத்துக்கு உண்டான நாம எழுத்துக்கள் ப்ளஸ் வந்து என்ன சொன்னால் 16வது நட்சத்திரத்திற்குண்டான அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போதும், 16வது நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்தின் மீது சந்திரன் போகும்போதும் நீங்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் என்ன சொன்னால் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டு அது தூரத்திலிருந்து பார்த்து உங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும். என்னுடைய வேலையை நான் செஞ்சுட்டேன், நீ இதிலேருந்து எப்படி வேணாலும் மீண்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லணும் ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டுரும். அதனால் என்ன சொல்லலாம்னா வந்து 16வது நட்சத்திரம் வாழ்க்கையில் வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடியது. இது லக்கணத்திற்கும் நீங்கள் உங்களுடைய லக்கணம் ஆக்டிவேஷனில் இருக்கா, ராசி புள்ளி ஆக்டிவேஷனில் இருக்குதா என்பதை நீங்கள் வந்து தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை போராட்டம் இல்லாமல் தப்பிச்சு போயிடலாம். அது அந்த நபர் அந்த நட்சத்திரமுடைய நபர்கள் வந்தால் கவனமாக இருங்கள். அதற்கடுத்து நம்மளுடைய அலுவலகத்தில் வந்து அந்த தாமரை மோதிரம் இருக்கிறது, வாங்கி கொள்ளலாம். 17.250 கிராம். எல்லாருக்கும் என்ன சொன்னான்னா வந்து செவ்வாய்க்கிழமை வருகின்ற செவ்வாய்க்கிழமை வந்து ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு போகிறோம். செவ்வாய்க்கிழமை மோதிரம் கிடச்சிரும். புதன்கிழமை குரியரில் அனுப்பிடுவேன். அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் மோதிரம் கிடச்சிரும். வலம்புரி சங்கு வாங்கி கொள்ளலாம். அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வலம்புரி சங்குக்கு அடுத்து என்ன சொன்னால் பாதரச விநாயகர் வாங்கி கொள்ளலாம், ரசமணி வாங்கி கொள்ளலாம். இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு முக்கியமான தேவைகள். இது கமர்ஷியலான நோக்கத்தோடு நான் சொல்லலை. கண்டிப்பாக இதில் வந்து ஒரு அழகான நன்மை இருக்கிறது. அந்த அழகான நன்மையை நீங்கள் வந்து பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து போராட்டம் இல்லாமல் நிம்மதியான ஒரு அமைப்பை வந்து என்ன சொன்னான்னா கொடுப்பதற்கு இந்த 4 பொருள்கள் உங்களுக்கு என்ன சொன்னால் 2 பொருள்கள் வந்து என்ன சொன்னால் உங்கள் உடம்போடு சேர்ந்துடும். ஒன்று இடுப்பில் அண்ணாக்கரில் கட்டிக்கலாம், ஒன்று வந்து என்ன சொன்னான்னா வந்து இதில் மோதிரமாக போட்டுக்கலாம், 2 பூஜை ரூமில் வைக்கலாம். விநாயகரை வைத்து வந்து என்ன சொன்னோன்னா ஏகப்பட்ட நன்மைகளை வந்து செய்யக்கூடியது. விநாயகரை வச்சு எந்த ஒரு மனிதன் வந்து பூஜை பண்ணினான், அதுவும் வலம்புரி விநாயகரை வைத்து நீங்கள் பூஜை பண்ணினீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை போராட்டம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் நன்றாக இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த வலம்புரி சங்குக்கு வந்து நல்ல பவர் உண்டு. அது கடலில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் மனிதனால் இயற்கையாக செய்ய முடியாது, செய்ய நடக்காது. அதெல்லாம் நடத்தி பார்த்துட்டாங்க, அதை நடத்தி பார்த்து நடக்கலை. அப்போ அந்த வலம்புரி சங்கை எந்த டைரக்ஷனில் நீங்கள் வச்சு வந்து வழிபாடு பண்ணினால் பொருளாதாரத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி உடையது அப்படிங்கிறது ஒரு சூத்திரம் வந்து இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 பொருள்களையும் வந்து ஆர்டர் கொடுத்து வாங்குங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து போராட்டம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கு இந்த 4 பொருள்களும் சிறப்பாக இருக்கும். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. உங்களுடைய நன்மைக்காக எவ்வளோ நீங்கள் செலவழிப்பீங்க. செலவழிக்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்லணும், நம்ம சிறுக செலவழிச்சிடும். ஆனால் உண்மையாகவே ஒரு பொருள் வாங்கும்போது அதற்குண்டான பொருளாதாரத்தை வந்து நம்ம இலகுவாக ரிலீஸ் பண்ண மாட்டோம். கண்ணை மூடிக்கிட்டு ரிலீஸ் பண்ணிடுவோம். கண்ணை மூடிக்கிட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்லலான்னா வந்து அது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்லலான்னா வந்து எவ்வளோ தூரத்திற்கு வந்து நீங்கள் வந்து ஆன்மீகத்திற்கு உள்ளே வருவதற்கு இந்த 4 பொருள்களும் சிறப்பாக இருக்கும் என்று கூறி இதை நாங்கள் பயன்படுத்தினதுனால சொல்கிறோம். நீங்களும் பயன்படுத்துங்க. வெற்றிகரமான வாழ்க்கைக்கு இந்த 4 பொருள்கள் தாமரை மோதிரம், வலம்புரி சங்கு, பாதரசத்தால் செய்யப்பட்ட விநாயகர் ப்ளஸ் வந்து என்ன சொல்லலாம்னா ரசமணி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கிக்கிடுங்க. இலகுவாக இருக்கும். பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த இறை சக்தி உள்ள பொருட்கள் வந்து உங்கள் வீட்டில் இருப்பதற்கு உங்களுடைய குலதெய்வம் அனுகிரகம் வேணும். கண்டிப்பாக செயல்படுங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி.
சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.